ஒரு காலத்தில் கொம்பன் என்ற இளம் யானை இருந்தான். அவனுக்கு வலிமையான கால்கள் இருந்தன, பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் அவன் ஒருபோதும் சவால் எடுக்கவில்லை. மற்றவர்கள் சிரித்தால் என்ன, நான் இன்னும் தயாராக இல்லையே என்று எப்போதும் பயந்தே இருந்தான். காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் அவனை விரும்பினாலும் தங்களுக்குள்ளேயே சொல்வார்கள், அவன் பெரியவன்தான், ஆனா எப்பவும் பயந்து இருப்பான். அவனுக்கு சக்தி இருக்கு, ஆனா தைரியமில்ல. ஒரு நாள் கொம்பன் ஆற்றின் கரையில் நின்று மற்றவர்கள் விளையாடுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சுறுசுறுப்பான குரங்கு மரத்திலிருந்து குதித்து வந்தது. கொம்பன், நீ எவ்வளவு பெரிய யானை தெரியுமா, ஆனால் ஏன் ஆமை மாதிரி நடக்கிறாய் என்றது. கொம்பன் சிவந்து கொண்டான். நான் ஏதாவது உடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கிறேன். குரங்கு சிரித்தது. ஆமா, அதுவும் நல்லதுதான். இல்லையென்றால் உனக்கு பயமாயிருக்குமோ? கொம்பன் அமைதியாக குனிந்து பார்த்தான். குரங்கு சிரித்துக்கொண்டு ஒரு தூரத்தில் இருந்த மலைக்குப் பக்கம் சுட்டிக்காட்டி, இதோ பாரு கொம்பன், அந்த மலையில் இருக்கும் பாறையை நீ ஒரே மிதிப்பில் நகர்த்திவிட்டாயென்றால் நான் உன்னை ஒருபோதும் கிண்டல் பண்ண மாட்டேன். கொம்பன் வியந்து பார்த்தான். அந்த பாறை ரொம்ப பெரியது என்றான். குரங்கு கண்ணை சிமிட்டியது. ஆமா, நீ முயற்சி கூட செய்யாம முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட. அந்த இரவு கொம்பன் தூங்கவே முடியவில்லை. அவன் காதுகளில் குரங்கின் வார்த்தைகள் எதிரொலித்தது. அந்த சின்ன குரங்கு ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஆனால் அவன் சொன்னது உண்மைதான். முயற்சிக்கு முன் பயம் இருக்கக்கூடாது. மறுநாள் காலை குரங்கு மரக்கிளையில் காத்திருந்தது. வா கொம்பன், உன் மதிப்பைக் காண்பிக்க வா என்றது. மிருகங்கள் எல்லாம் சுற்றி வந்து கூடியது. கொம்பன் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. நான் தோல்வியடைந்தா என்ன, அவர்கள் சிரிச்சா என்ன என்ற எண்ணங்கள் வந்தன. அன்னாலும் நான் இப்போது விலகினால் அவர்கள் என்னை மறந்துவிடுவார்கள். ஆனா முயற்சி பண்ணினா என்னை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். கொம்பன் மேலே பார்த்தான். ஒரு ஆழமான மூச்சு விட்டான். அந்த கணத்தில் அவன் முழு சக்தியையும் பயன்படுத்தி மிதித்தான். ஆனால் அதில் எதுவும் நடக்கவில்லை. அனைவரும் அமைதியாக இருந்தனர். குரங்கு தலையில் கைய வைத்துக் கொண்டது. அந்த பாறை மிகவும் பெரியதுதான். என்னவோ, சரிவிடு என்றது. அந்த நேரத்தில் மலைமேல் இருந்த பாறை நகரத் தொடங்கியது. பின்னர் வேகமாக அந்த பாறை ஆற்றில் விழுந்தது. மிருகங்கள் எல்லாம் வாயை அசைக்க முடியாமல் பார்த்தன. குரங்கு குதித்து வந்தது. கொம்பன் கைகளை குலுக்கியது. நான் என் வார்த்தையை மீண்டும் எடுத்துக்கிறேன். நீ ஒரு லெஜெண்ட் கொம்பன். கொம்பன் சிரித்தான். அந்த நாளிலிருந்து எப்போதும் பயம் அவனை அழைத்தாலும் அவனது நினைவில் அந்த குரங்கின் வார்த்தைகள் வந்துவிடும். முயற்சி செய்யாமல் முடியாது என்று சொல்லக்கூடாது. மீண்டும் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டான். இன்றைய காலகட்டத்தில் பலர் வலிமையுடன் இருந்தாலும் முயற்சி செய்ய பயப்படுகிறார்கள். பரிதாபமாகத் தோல்வியடைவோமோ, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று அச்சப்படுகிறார்கள். ஆனால் செயல் மட்டுமே சுய சந்தேகத்துக்கு மருந்து. நீங்கள் தயாராக இருக்க வேண்டியதில்லை. முயற்சி செய்யுங்கள், வெற்றியடைவீர்கள். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!